வணக்கம் தோழர்களே. வட இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒரு இந்து பெண் அடிச்ச அட்டியில நடுங்கி போயிருக்கிறாங்க மோடியும் யோகியும். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை மிக தெளிவாக ஸ்டாலின் அவர்கள் கையாண்டதை பாராட்டி வட இந்திய ஊடகங்கள் புகழ் மாலை சூட்டி இருக்கிறது. இதுவரைக்கும் திருப்பரங்குன்றம் பற்றி வாயே திறக்காத புதுச்சங்கியாக இருக்கக்கூடிய விஜய் கும்பல் இன்றைக்கு வாய் திறந்திருக்கிறார்கள். அதுவும் பாஜக RSS சங்கப்பரிவார் கும்பலுக்கு ஜால்ரா போட்டு இருக்கிறார்கள். என்ன நடக்குது தோழர்களே? உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், பாஜகவினுடைய அஜெண்டாவே எதிரியாக இஸ்லாமியர்களை நிறுத்தி அதன் மூலமாக வாக்கு வங்கிகளை அறுவடை செய்வது. வட இந்தியாவில் பாஜக காரங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பொய்யை பரப்புவாங்க, ஒரு பதற்றத்தை உருவாக்குவாங்க, அதன் மூலமாக ஒரு கலவரத்தை தூண்டுவார்கள். கலவரத்தின் மூலமாக இரண்டு இனங்களுக்கு இடையே வேற்றுமையை வளர்த்துவிட்டு ஓட்டு அறுவடையாக மாற்றுவார்கள். இதுதான் அவங்களுடைய நீண்ட கால அஜெண்டா. இது வட இந்தியாவில் எடுபட்டுச்சு. இப்ப வட இந்தியாவும் மாற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. ஐ லவ் முகமது அப்படின்னு ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஒருத்தர் வீட்டில் ஐ லவ் முகமதுன்னு எழுதி வச்சிருக்காரு, நான் முகமது நபியை நேசிக்கிறேன், அது உனக்கு என்ன பிரச்சனை? அதை ஒரு சங்கி கூட்டம் போய் அடிச்சு ஆளுக்காலு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஐ லவ் முகமதுன்னு. அதுல நிறைய இந்துக்களும் ஐ லவ் முகமதுன்னு போட்டு சங்கிகளை உரிச்சு உப்பு கண்டம் போட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இஸ்லாமியர்களினுடைய வீடுகளை இடிக்கும் போது ஒட்டுமொத்த இந்து பெண்களும் களத்துல வந்து நின்று அரசுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக பயங்கரமான போராட்டங்களை நடத்தியதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வட இந்தியாவில் பெண்களினுடைய குரல் ஓங்கி ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறது, இளைஞர்களினுடைய குரல் ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சு. இது ஒரு பெரிய மாற்றம். அப்படித்தான் நேற்றும் ஒரு பெண் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நீங்கள் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களை வெறுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் சாரி, நீங்க இந்துவே இல்லை. ஒரே அடிதாங்க, பொல்லேர்னு பொட்டனில போட்டிருக்க அந்த பொண்ணு. நீங்க இந்துவா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க இஸ்லாமியரை வெறுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீ இந்துவா இருந்தீங்கன்னா எல்லாரையும் நேசிக்க எல்லாம் பண்ணிருக்கணும், அனைவரையும் அரவணைச்சுல போயிருக்கணும். அன்பே சிவம் போதித்த மதம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ எப்படி வெறுக்க முடியும் இன்னொருத்தர? அப்ப நீ இந்துவா இருக்கணும்ன்றதுக்காகவே இஸ்லாமியர்களை வெறுப்பன்னு சொன்னா ஐம் சாரி, நீ இந்துவே இல்லை, உன்னை இந்து கிரைட்டீரியாவே நாங்க கொண்டு வர மாட்டோம். அப்பனா மோடி, அமித்ஷா, இந்த கும்பல் ஃபுல்லா, யோகி ஆதித்யநாத், இந்த கலவர கும்பல் முழுக்க இந்துவே இல்லை என்று ஒரு இந்து பெண் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்களாம் யார் தெரியுமா? இந்துக்களின் பெயரால் கலவரத்தை தூண்டிட்டு உட்கார்ந்துருக்கே, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்கே, நீ யார் தெரியுமா? யோகி மோடியினுடைய வளர்ப்பு வெறி நாய். வளர்ப்பு நாய் மட்டும் இல்ல, வளர்ப்பு வெறி நாய். அதான் துரத்தி துரத்தி கடிச்சிட்டு இருக்க அப்படின்னு போட்டு பழந்திருக்காங்க. பாருங்களேன். अगर हिंदू बनने के लिए मुसलमानों से नफरत करना पड़े, मुझे माफ करना, हिंदू नहीं, योगी मोदी के पाले हुए कुत्ते हो. இன்னொரு பக்கம் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நடக்க இருந்த பெரிய அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்தி சட்ட போராட்டத்தை நடத்தி மக்களை ஒருங்கிணைத்து நல்லிணக்கத்திற்கு எந்த குந்தகமும் வராமல் ஸ்டாலின் அவர்கள் பாதுகாத்தார். இத வட இந்தியர்கள் பாராட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டுறாங்க. ராயல் சல்யூட் சொல்லிட்டு நான் மனசார உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு ஒரு இளைஞன் சொல்றான். எதுக்கு? இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சங்கிகள் கொண்டு வந்த பிறகும் ரொம்ப நிதானமா, தெளிவா, ஸ்டபர்னா நின்று இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸ்டாலின். அதோட ஸ்டாலின் மாதிரியான ஆட்கள், ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் இந்தியாவில் இருந்தா இன்னும் வலுவான இந்தியாவா இருக்கும். வேற லெவல் சம்பவம் பாருங்களேன். While half the political class is desperately trying to squeeze into the Hindutva river, Stalin is one of the very few leaders who said, I am not getting into the water. This is Tamil Nadu. We fight elections on governance, not on God grabbing. And that single decision, that refusal to enter the crocodiles arena, is exactly why the crocodiles are panicking. He took the toughest decision at the toughest time when every political mischief maker was praying for even the smallest spark. இதுக்கு இடையில தான் மோகன் பகவத் சமயபுரத்தில் நடந்த RSS நூற்றாண்டு விழால தன் பொன்னான கருத்துக்களை உதிர்த்து இருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றத்துல வழக்கு இருக்குங்க, நீங்க கவலைப்பட வேணாம், அதை பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம். ஆனா இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுல நாம நல்லபடியா இருக்க முடியும். இந்துக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அப்பதான் இங்கே நாம வலுவாக கால் பதிக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காருங்க. இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கணுமா, இந்துக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணுமா, கோர்ட்டுக்கு போறதுனால பிரச்சனை இல்லையா? எனக்கு இதுல ஒரு பெரிய ஐயம் என்ன தெரியுங்களா? இதே
RSS தலைவர் மோகன் பகவத் தான் இங்க பாபர் மசூதி இடிச்ச வழக்குடைய தீர்ப்பு வந்துச்சுல, அந்த தீர்ப்பு தான் பொது மனசாட்சிக்காக 5 பேர் உட்காந்து வாயில பிளாஸ்டர் போட்டுட்டு, கண்ணுல பிளாஸ்டர் போட்டு, காதுல பிளாஸ்டர் போட்டு உட்காந்து குறுன்னு பாஜக எழுதி கொடுத்த அசைன்மெண்ட்ல கையெழுத்து போட்டாங்கல்ல தீர்ப்புன்ற பேர்ல. அந்த தீர்ப்பு வந்த பிறகு மோகன் பகவத் முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார். நீங்க எல்லாரும் இப்பயும் போய் படிக்கலாம். அந்த அறிக்கையில் என்ன சொன்னார் தெரியுமா? இனி நம்ம மசூதிகளுக்கு முன்னாடியோ அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட கோயில்களுக்கு முன்னாடியோ போய் நின்று நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நேரம் நீதிமன்றத்திலே போய் நீதியை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப என்ன அர்த்தம் இதுக்குள்ள? நீதிமன்றத்துக்கு போயிடுச்சா அப்ப நம்ம சங்கிகள் நிறைய பேர் இருப்பான். அப்ப சங்கிகள்ல இருக்கிற நீதிபதிகளை வைத்து நம்ம தீர்ப்பை வாங்கிடலாம். நீ ஏன் கவலைப்படுற? எத்தனை சாமிநாதங்க இந்தியாவில தெரிய மாட்டாங்க. அந்த எத்தனை சாமிநாதன்கள் இருக்கிறனால அவங்கெல்லாம் பிடிச்சி போட்டு ஒரு வழியை நம்ம முடிச்சு விட்டுற மாட்டோமா அப்படின்னு தெளிவா பேசியிருக்கிறாரு RSS மோகன் பகவத். இன்னொன்னு ஞாபகம் வைங்க, திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அடுத்த நாளே எடுத்து அன்னைக்கு சாயந்தரமே இது பண்ணி அன்னைக்கே தீர்ப்பு. ஏன் இவ்வளவு அவசரம்? 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீதிபதிகள் மாறுவாங்க, வேற வேற அமர்வுகளுக்கு மாற்றப்படுவாங்க. ஒருத்தர் ஜாமீன் கொடுக்குற ஒரு இதுல இருந்தாருன்னா இன்னொருத்தர் வேற ஒரு அமர்வுக்கு மாற்றப்படுவாரு. இப்படி நீதிபதிகளை மாத்திட்டே இருப்பாங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை. இந்த மாசத்தோட முடிஞ்சிருது, அதாவது போன மாசத்தோட நவம்பரோட முடிஞ்சு போயிடும். அதனாலதான் இந்த கும்பல் என்ன பண்றாங்க, ஐயோ அது மாறுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே, என்ன பண்றது அப்படின்னு தான் அவசர அவசரமா தீர்ப்பு, அவசர அவசரமா விசாரணை, அவசர அவசரமா எல்லாத்தையும் நடத்தியிருக்காரு நம்ம சங்கி நீதிபதி சாமிநாதன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நம்ம அண்ணன் எல்லோரையும் காக்க பிறந்த கருணை உள்ளம், எல்லாருக்குமான தேவ தூதன். அண்ணனை பார்த்தாலே விடிஞ்சிரும். அண்ணனுக்காக உசுரை கொடுத்தா முடிச்சிருவேன், என் குடும்பமே வேணாம், எனக்கு அண்ணன் போதும். இப்படி எத்தனையோ உருட்டல்களுக்கு மத்தியில இல்ல விஜய் தன்னை ஒரு பெரிய மீட்பராக காட்டுகிறார் இல்லையா? மத நல்லிணக்கத்திற்கு இங்கே ஊர் விளைவிக்கப்படுகிறது. மக்கள் ஒற்றுமையா இருக்கிறது மேல ஒரு பதற்றத்தை கட்டமைக்கிறார்கள். இங்க ஒரு கலவரத்தை நிகழ்த்தி கால்பதிக்க நினைக்கிறார்கள் சங்கிகள். உங்களுடைய ஜென்ம விரோதி, அதாவது கொள்கை எதிரி. அப்படி இருக்கும்போது ஒரு அறிக்கையும் கிடையாது, கருத்தும் கிடையாது. நான் அறிக்கையும் விட மாட்டேன், கருத்தும் சொல்ல மாட்டேன். நான் அமைதியா அப்படி உட்காந்து பெஞ்ச தைச்சிட்டு இருப்பேன். அதான் அண்ணனுடைய நிலைமை. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேத்து தான் தாவேகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார், அது தெரியும் உங்களுக்கு, RSS பீஸ் அது அப்படின்னு. RSSல இருந்து அதிமுக போய் அதிமுக இருந்து இன்னைக்கு தாவேகாக்கு வந்த ஒரு பீஸ். அரசியலுக்கு அதுக்கும் சுட்டு போட்டாலும் வராது, அப்படி ஒரு பொருத்தம். அந்த பீஸ் என்ன சொல்லியிருக்கு, என்னங்க திருப்பரங்குன்றம் விஷயத்தை பத்தி நீங்க பேசவே இல்லை, நீங்க வாயை திறக்கலையே, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு கோர்ட்ல இருக்குல்ல அதனால நாங்க பேசல. யோ, கோர்ட்ல இருக்குன்றதுக்காக நாங்க பேசாம இருக்குமா? கோர்ட்ல இருக்குன்றதுக்காக மற்ற தலைவர்கள் பேசாம இருக்கிறாங்களா? கோர்ட்ல இருக்குன்றதுக்காக கையை கட்டி வேடிக்கை பார்ப்பீங்களா? ஏங்க எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கான ஒரு தலைவனா இருக்க வேண்டாமா? குறைந்தபட்ச கருத்து கூட சொல்ல முதுகெலும்பு இல்லைன்னா நீங்க ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க? இதெல்லாம் தாண்டி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு திமுக காவலர்கள் ஏன் தாமதப்படுத்தினார்கள்? 5 மணிக்கு வர சொன்னாங்க, 6 மணி 7 மணி 8 மணின்னு தீபம் ஏத்தாம உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, இவங்க சொல்ற அந்த அளவைக்கல்ல அத கேக்குறாரு. நீங்க ஏன் போய் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகும் போய் விளக்கு ஏத்தல அப்படின்னு கேக்குறாங்க. யாருங்க இந்த பீஸுங்க? ஒண்ணு நீதிமன்றம் சொல்ல நம்ம கேட்கலன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீ கேட்டிருக்கணும்னு அர்த்தம். ஏன் கேட்கல? ஏன் அமைதியா இருந்த? ஏன் காவல்துறை வேடிக்கை பார்த்துச்சு? இந்த பொறுங்கன்னு வேடிக்கை பார்த்துச்சு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இதெல்லாம் சங்கி எழுப்புன கேள்வி. ஏன் வேடிக்கை பார்த்தாங்கன்னா, அது வேடிக்கை பார்க்கறது இல்ல, வேற ஒரு வேலை நடந்து கொண்டிருந்தது. இங்க ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கிட்ட போய் ஒரு மனுவை கொடுத்து, நாங்க இது 2 பேர் கொண்ட பெஞ்சில் விசாரிக்கணும்னு அவசர மனு கொடுக்கறதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. அதை கொடுத்து அவங்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சு இதை காலி பண்றதுக்கு நேரம் ஆயிப்போச்சு. உடனே நீதிமன்றம் சொன்ன பிறகும் உங்க காவலர்கள் ஏன் அதை செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது, நீதிமன்றத்திலே நீங்க உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளவு பேர் திரண்டிருப்பாங்களா? என்ன உண்மை? நாங்க ஏத்த முடியாது, ஏத்துவோம். இந்த 2 தானே, ஆம் இல்லை தானே, அதுல ஒன்ன சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு காதுல மூளை வலிய கேட்டிருக்க அந்த பீஸ். நீங்க ஒரு பதற்ற சூழ்நிலையை ஒரு அரசு ஹேண்டில் பண்ணோம்னா ரியாக்ஷனை கவனமா வைக்கணும். நீங்க நீதிமன்றத்துல இல்லங்க ஏத்த முடியாது அப்படின்னா
அந்த நிமிஷமே ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ போட்டு அந்த நிமிஷமே நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாம யோசிக்க முடியாம உட்கார வச்சிருப்பானுங்க. நீ இரியான்னு சொல்லிக்கிட்டே அங்க மேல்முறையீடு பண்ண முடிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு குறுகுறுப்பான கலவர சூழலை தடுக்க முடிச்சு. இவன் பூரா ஏத்துவோமா ஏத்த முடியாமான்ற குழப்பத்திலே உட்கார்ந்துருப்பான். கட் அண்ட் ரேட்டா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா ரோட்டை மறிச்சு கடைகளை உடைச்சு எல்லா அலப்பறையும் பண்ணி பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிருப்பான். அப்போ உன்னை உட்கார வச்சு தாக்காட்டி ராத்திரியாக்கி கிளம்புடா அப்படின்னு பத்தி விட்டுருக்காங்க. இந்த அரசியல் தெளிவு தமிழக வெற்றி கழகத்துக்கு வராது. அதனாலதான் பாஜகவினுடைய குரலாக பேசிக் கொண்டிருக்கிறது தாவேகா. ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகம் புரிஞ்சுக்கணுங்க. நீங்க ஒரு அநீதியை வேடிக்கை பார்க்கறீங்க, அநீதிக்காக எதிராக மௌனமா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அநீதிக்கு துணை போகிறீர்கள் என்று பொருள். நான் அமைதியா தானப்பா இருந்தேன், நான் நடுநிலையாளன் அப்படின்னா நீங்க அநீதிக்கு துணை போகிறீர்கள், அநீதியை பாதுகாக்கிறீங்க, நீதிக்கு எதிரானவர்கள் என்று பொருள். அதைத்தான் விஜய் செஞ்சிருக்கிறாரு. அமைதியா இருப்பதன் மூலமாக சங்கிகளுக்கு துணை போயிருக்கிறார். அமைதியாக இருப்பதன் மூலமாக RSS பாஜக சங்க பரிவார் கும்பலினுடைய அஜெண்டாவுக்கு கூட நின்றுக்காரு. அதான உண்மை. இதுல இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்திருக்குங்க. RTI போட்டிருக்கிறாங்க. என்ன RTI? திருப்பரங்குன்றம் மலையில அளவைக்கல் இருக்கா அப்படின்னு ஒரு RTI போட்டா 2 அளவைக்கல் இருக்குன்னு ஒன்றிய அரசு தகவல் சொல்லியிருக்கு. என்னப்பா இது, நம்ம ஒரு கல்லுக்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்க 2 கல் இருக்கா? ஆமா, திருப்பரங்குன்றம் மலையில் 2 கற்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்காங்க. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, 1923 ராமோயர் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. மேல மலைக்கு மேல திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல சிக்கந்தர் தர்கா இருக்கு, அதனுடைய கட்டுமானங்கள் இருக்கு, வேற எதுவும் இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, வேற இந்து சமய தொடர்புடைய எந்த குறியீடுகளும் அங்கு இல்லை. அப்ப இது அளவுக்கல்லுன்னு அவரும் ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அங்க தீபத்தூண் ஒருவேளை இருந்திருந்தால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி அவர் கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல, அதுல அது மென்ஷன் ஆயிருக்கும். அப்படி ஒண்ணு மென்ஷன் ஆகவே இல்லை. ஆக மொத்தம் அளவைக்கலாத்த அது இருந்திருக்கு. இந்த பக்கம் கீழே தான் நாம இந்த பிள்ளையார் மண்டபம் இருக்கு இல்லையா, விநாயகர் மண்டபம், அதுலதான் விளக்கேத்தி வைக்கிற வேலையை நம்ம ஆளுங்க தொடர்ந்து பார்த்திருக்கிறாங்க. அப்ப ஒன்னொன்னா அவுட் ஆயிட்டு இருக்கு, ஒரு ஆதாரமா கிடைச்சிட்டு இருக்கு. இங்க பாஜக சங்கிகள் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே விஷயம் தாங்க, மதத்தை வச்சு, சாதியை வச்சு, கோயிலை வச்சு, சடங்குகளை வச்சு தமிழ்நாட்டை கைப்பற்றலாம்னா அது ஜென்மத்தில் நடக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க.